அர்ஜுன், நான் எங்கள் அப்பாவை ரொம்ப நல்லவரை நினச்சேன். ஒன்று எனக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணுறாருன்னு நினச்சேன். கார்த்திக் வந்து என் பொண்ணு கேட்கும்போது அத்தை பையன் அவன் கல்யாணம் பண்ணிட்டு என்னை கூடிய வச்சுக்கலான்றக்காக தான் ஒத்துட்டாருன்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் நான் போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சாரு. ஆனால் உடனே ஒத்துக்கிட்டாரு. என்ன போய் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவார், அதுக்காக தான் ஒத்துக்கிட்டாருன்னு பார்த்தேன். ஆனால் நேற்று சீர் வீட்டில் என்ன வந்து பொண்ணு கேட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஒத்துக்கிட்டாரு. ஒரு வார்த்தை கூட கேட்கல அர்ஜுன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, கார்த்திக் விட நீ பெட்டர்னு உன்னை ஒத்துக்கிட்டாரு, உன்னை விட இவன் பெட்டர்னு இவனை ஒத்துக்கிறாரு. நாளைக்கு பிஎம் வீட்டில் இருந்து எனக்கு கேட்டாங்கன்னா அங்கேயே ஒத்துப்பாரு. எல்லாமே அவரோட சுயநலத்துக்காக மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் யோசிக்க கூட இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் வளர்த்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் என்னை ஏலத்தில் விட்டுருக்காரு. யார் வந்து கேட்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எல்லாமே அவரோட சுயநலத்துக்காக மட்டும்தான். எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல. எங்கள் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல.